Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/8/2025 செவ்வாய்க்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், மீனம், குருவின் வீடு. தனுசு குருவின் வீடு. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏனென்றால் இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் மீனத்தை பற்றிய பல கருத்துக்களை மற்றவர்கள் சொல்லாமலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் தனுசுவுக்கும் மீனத்துக்கும் என்ன வித்தியாசம்? தனுசு ஆண், மீனம் பெண். தனுசு வேகம், வீரம், நீதி. மீனம் அமைதி, புழமை, ஞானம். ஆக ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அடிப்படையில் குருதான். குருவின் ஒரு முகம் அது, இன்னொரு முகம் இது. நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்லலாம். இவர் அறியாத துறையே கிடையாது. என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்களே, மீனத்தை சொல்லலாம், நம்பி சொல்லலாம். எந்த சந்தேகம் ஒருவருக்கு ஏற்பட்டாலும் அந்த சந்தேகத்தை இவர்களால் தீர்த்து வைக்க முடியும். ஒரு விசேஷம். மிதுனம், மீனம் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். 50 வருடத்திற்கு முன் நான் இதுபோல் படித்தேன், 40 வருடங்களுக்கு முன் இவர் இப்படி சொன்னார். ஞாபகம் வைத்து அப்படியே சொல்வார்கள். ஆச்சரியமாக இருக்கும். போன மாதம் பேசியதே நமக்கு ஞாபகத்தில் இல்லை. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு பேசியது இவர்களுக்கும் மிதுனத்தாருக்கும் இருக்கும். சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக ஒரு அறிவுபூர்வமான ஒரு நபர்கள் தான் இவர்கள். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, சொல்லுகிறேன். அறிவு உள்ள இடத்தில் நற்குணம் சற்று குறைவாக இருக்கும். குணம் உள்ள இடத்தில் அறியாமை மிகுந்திருக்கும். அறநூல்களே சொல்லுகின்றன. ஆனால் இவர்கள் எப்படி? சற்று வித்தியாசம். அறிவு உண்டு, நற்குணமும் உண்டு. இவருக்கு மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம்? தவறு என்று ஒருவன் தெரிந்து செய்தால் அதற்கு உண்டான தண்டனையை பெற்றே தீருவான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இவளுக்கு உள் இருக்கிறது. இதன் காரணமாகவும் இயல்பாகவே இவளுக்கு இருக்கின்ற குணத்தாலும் பொல்லாங்கு, தவறு அவ்வளவாக செய்ய மாட்டார்கள். அறிவிருந்தும் செய்ய மாட்டார்கள். இதுதான் ஆச்சரியம். ஏனென்றால் அறிவு ஏற ஏற இந்த பொதுநலம், பச்சாதாபம், ஈவு, இரக்கம் குறைந்து கொண்டே போகும். அறிவிருந்தும் இந்த ஆற்றலும் இருந்தால், இந்த தன்மையும் இருந்தால் அவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் தானே. அந்த பாராட்டுக்கு உரியவர்கள் மீனராசிக்காரர்கள், நல்லவர்கள். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடிந்த இவர்களுக்கு மதியால் நல்ல புகழ் உண்டு. விதியால் வேண்டாத சுமைகளை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் என்றும் இருக்கிறது. ஒரு பக்கம் மாபெரும் நன்மை, இன்னொரு பக்கம் நீங்கா சுமை. இந்த இரண்டையும் தாங்கிக் கொண்டே இவர்கள் வாழ்வார்கள். மொத்தத்தில் நல்லவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள், பேராசிரியர்களாக, நீதிபதிகளாக,
ஞானத்தை போதிக்கும் நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களால் நாட்டுக்கு நன்மை. அன்பர்களே, இதுவரை லக்கணம் மீனம், ராசியும் மீனம் என்று இருந்தால் எப்படி என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள், லாபம் உண்டு, நினைத்தது நடக்கும். இத்தனையும் உங்கள் லட்சியப்படி வாழ்ந்து, அது முக்கியம். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, முறைப்படி சட்டப்படி நடந்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் போக்குவீர்கள். நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. நல்லபடியாக யோசித்து பார்த்து எவைகளை நாம் செய்தால் நமக்கு நல்லது என்பதை அறிந்து அதை புரிந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நன்மைகள் சிலவற்றை அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களே, தேவைப்பட்ட நேரத்தில், கஷ்ட நேரத்தில் புத்தி நல்லபடியாக வேகமாக செயல்படும் என்பார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அதேபோல் வேகமாக திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ஆரம்பத்தில் சோதனை, அடுத்து சாதனை. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். அறிவு பல வெற்றிகளை கொடுக்கும், உங்களுக்கும் கொடுத்து இருக்கிறது. ஆனால் அதே அறிவு சில தீமைகளையும் கொடுக்கலாம். இன்றைய தினம் கொடுக்க இருக்கிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பேசும் ஒரு பேச்சு உங்களை சுற்றி இருக்கும் பல நபர்களால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து இன்புறும் பேச்சாக இருக்கிறது. பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு புது இலக்கணம் படைக்கின்றீர்கள். எத்தகைய முயற்சியை எப்படி செய்வது என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு வழியை இன்று நீங்களுக்கு அடுத்தவர்களுக்கு காட்டுகின்றீர்கள். காட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி காட்டி நீங்கள் அடையும் பலன் பண வரவு, வெற்றி. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். என்று கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. இதில் கவனம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம்
பொருள் நிறைந்த ஒரு பேச்சால், உங்களின் பொருள் நிறைந்த ஒரு பேச்சால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இது நாளைய தினம் உங்களுக்கு நன்மையை செய்யும். மீனராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. நாளைய தினம் கண்டிப்பாக நாம் எதை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு பிறக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.